அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சப்கோ சாதர் பிரணாம். गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड वழங்கும் प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है। आप जो बराबर सहयोग दे रहे हैं उसके लिए मैं अत्यंत आभारी हूँ। और जो बिना सब्सक्राइब किए देख रहे हैं कृपया सब्सक्राइब करके हमारा सहयोग दें और हमारा मार्गदर्शन करें और हमें प्रोत्साहन दें। यही मेरी आपसे सविनय प्रार्थना है। अगर आपको अच्छी लगी तो लाइक करें और कमेंट्स में नीचे बताइए हमें और क्या करना है, आगे क्या करना है। और अपने दोस्तों में और रिश्तेदारों में भी इसको बांटिए, शेयर कीजिए। और मैं कल बोला था कि हम लोग अनजाने में भाषा की शुद्धि पर ध्यान न देते हुए कभी कभी अशुद्धियाँ कर बैठती हैं, लेकिन उसके बारे में हमें जानकारी नहीं होती कि हमारी भाषा अशुद्ध है, क्योंकि उसमें महीन अशुद्धियाँ हैं, बारीक अशुद्धियाँ हैं। उसे ध्यान से देखने पर ही पता चलता है कि इसमें अशुद्धियाँ हैं। तमिल में कहेंगे इसको மயங்கொலி சொற்கள் என்று சொல்கிறார்கள். மயங்கொலி சொற்கள் பார்ப்பதற்கு சரியாக தோன்றும், ஆனால் அது நம்மை மயக்கும், மயக்கி தவறாக பேச வைக்கும், தவறாக எழுத வைக்கும். ஆகவே அது போன்ற அந்த ரொம்ப நுணுக்கமான மைனூட்டான அந்த சொற்களை கண்டறிந்து அதை விளக்கி சரியாக நாம் எழுத பேச தொடங்கிவிட்டால் நம்முடைய மொழிக்கு நாம் தான் ராஜா. நான் அடிக்கடி சொல்வேன், भाषा पर हमारा अधिकार होना चाहिए. மொழியை நாம் ஆள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு மொழி வரணும், அது எந்த மொழியானாலும் பரவாயில்லை. ஆகவே அதுக்கு என்ன வேண்டும் என்றால் நாம் நம்முடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். பயிற்சியின் மூலமாக, சான்றோர்களுடைய பேச்சின் மூலமாக, சான்றோர்களுடைய அறிவுரையின் மூலமாக, குருவினுடைய போதனை மூலமாக நாம் நம்முடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாங்களே குருவாகலாம். லாலி தேக்கன் மைச்சலி மை பி ஹோகி லால் என்பார் கபீர்தாஸ். லாலி தேக்கன் மைச்சலி மை பி ஹோகி லால் என்பார். நான் இறைவனுடைய பெருமையை நான் பார்க்க போனேன். தொடர்ந்து பார்க்க 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 நானும் இறைவனாகவே ஆகிவிட்டேன். ஜீவாத்மா பரமாத்மாவை தேடி 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 சென்று கடைசியிலே அது பரமாத்மாவாகவே ஆகிவிட்டது என்று சொல்வார் கபீர்தாஸ். சான்ஸ்கிரிட்டில் சொல்வார்கள் அகம் பிரம்மாஸ்மி என்பார்கள். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள், நானே கடவுள். ஒரு மகா சொன்னார், உயிரே கடவுள். இன்றைக்கும் நான் அவருடைய அந்த மெடிடேஷனை நான் இன்றைக்கும் கடைபிடித்து வருகின்றேன். அவர் சொன்னார் உயிரே கடவுள் என்கிறார். ஆக உயிரே கடவுள் எல்லோரும் சொல்கிறார்கள், பெரிய மகான்கள்லாம் சொல்கிறார்கள் உயிரே கடவுள் என்று. அதுபோல் நாம் நம்முடைய மொழியை நாம் ஆள வேண்டும். நாம் பேசுகின்ற மொழியை, எழுதுகின்ற மொழியை பிழையின்றி தூய்மையாக இருத்தல் வேண்டும். ஆகவே நம்மை அடுத்தவர் கேட்கின்ற பொழுது அல்லது நம்முடைய மொழியை படிக்கின்ற பொழுது அதை கேட்டவர்கள் ஆனந்தப்படுவார்கள். சரி, அதுபோல் இன்றைக்கு சில மயங்குறி பிழைகளை தெரிவித்து அதை தீர்ப்பதற்கான வழியும் நான் தங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அதுவே இன்றைய பதிவு. சரி, முதலாவதாக நம்முடைய பதிவு
रवि को बहुत गुस्सा आती है। रवि को बहुत गुस्सा आती है। अच्छा, ऐसा रखिए, रानी को बहुत गुस्सा आती है। क्या ये सही है? ये लिंग संबंधी अशुद्धियाँ हैं। रवि को गुस्सा आता है होना चाहिए। रवि को गुस्सा आता है होना चाहिए, यही सही है। आप अगर आपके पास अगर कापी हो तो उस कापी में दर्ज कर लीजिए। मैंने यहाँ पर उत्तर नहीं दर्ज किया है, क्योंकि मैं ऐसे ही बोलना चाहता हूँ, ऐसे ही सिखाना चाहता हूँ। कृपया आप नोट कर लीजिए। रवि को बहुत गुस्सा आती नहीं, आता है। इसका कारण यह है कि गुस्सा पुल्लिंग है। गुस्सा என்ற வார்த்தை ஆண்பால் சொல். ஆகவே சரி, நீங்க கேட்கலாம், சரி ஒரு பெண்ணுக்கு வந்தால், ராணி வந்தால் அவ गुस्सा आती வராதா? வராது. ராணி को गुस्सा आता है. ये சப்ஜெக்ட் என்ன? ராணி அல்ல, குஸ்ஸா தான். நான் நேற்றே சொன்னேன், தண்ணீர் ஓடி ஓடி கல்லும் தேய்ந்து விடுகிறது. இங்கே தண்ணீர் சப்ஜெக்ட் இல்லை, कलदान सब्जेक्ट है। बोल के रानी को बहुत गुस्सा आता है, रवि को बहुत गुस्सा आता है। अरे राम, गुस्सा था कि मैंने அடுத்தது பக்தி ஜல் உட்டா, விளக்கு எரிந்தது। बत्ती जल उठा, बत्ती स्त्रीलिंग सिद्ध है, इसलिए बत्ती जल उठी। आपने हमसे मुझसे पूछा था कि जी हम जब कोई पाठ लिखते हैं या कोई कहानी लिखते हैं, कोई संवाद लिखते हैं, तो हर शब्द का लिंग कैसे पहचानें। ये कैसे हमको मालूम पड़ेगा कि अमुक शब्द स्त्रीलिंग है और अमुक शब्द पुल्लिंग है। சார், இந்த வார்த்தை ஆண்பால், இந்த வார்த்தை பெண்பால் என்று நமக்கு எப்படி தெரியணும் சார்? நீங்கள் சொல்கிறீங்க சார், நீங்கள் ஆசிரியர், அது எங்களுக்கு தெரியாதே சார், நாங்கள் எப்படி அதை எழுதுவது என்று கேட்கிறீர்கள். அதுக்கு நான் சொல்கின்ற காரணம், அடிக்கடி சொல்கின்றேன், வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கிறது? ஒரு வீடு இருக்கிறது, நான் வீட்டுக்குள்ளே இருக்கின்றேன், இந்த வீட்டுக்குள்ளே இருக்க 3 வாசல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறேன். எப்படி வந்தேன், எந்த வழியாக வந்தேன், அது தெரிஞ்சு பண்ணாமா? கிழக்கு வாசல் வழியாக வந்தேனா, அல்லது வடக்கு வாசல் வழியாக வந்தேனா, அல்லது தெற்கு வாசல் வழியாக வந்தேனா என்று நாம் அறிய வேண்டும் அல்லவா? மோதிலால் நேரு அவர்கள், நேருடைய தந்தையார், தன்னுடைய ஆனந்த பவனிலே 5 வாசல் எடுத்துப்பாராங்க. அதாவது அந்த பவனுக்கு 5 வாசல் இருக்குமா, 5 வாசலிலும் 5 கார்கள் நிற்குமா. நேரு அவர்கள் பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அவர் எந்த வாசல் வழியாக வந்தாலும் அங்கே ஒரு கார் நிற்குமா, அதே போயிடலாம். காரும் டிரைவரும் ரெடியாக இருப்பாங்களாம். அதுபோல் நாம் உள்ளே வருகின்ற பொழுது எந்த வழியில் வந்தோம், ஆக இந்த வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கிறது, அந்த பெயர்ச்சொல் ஆண்பாலை குறிக்கிறதா பெண்பாலை குறிக்கிறதா என்று நிறைய வழிகள் உண்டு, பாதை உண்டு, வாசல் உண்டு. அந்த வாசலை நாம் படிக்கின்ற பொழுதே அறிந்து கொண்டு, அடையாளம் கண்டுகொண்டு, ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு, நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நெஞ்சிலே இருத்தி கொள்ள வேண்டும், மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். படிப்பு என்பதே மனதில் வைப்பதுதான். இந்த காலத்தில் தான் இது போன்ற வசதி இருக்கிறது, புக் இருக்கிறது, கைடு இருக்கிறது, நோட்ஸ் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அந்த காலத்தில் என்ன இருந்தது? குருவத்தில் என்ன இருந்தது? ஒன்றுமே கிடையாது. குரு அப்படியே சொல்வார், நாம் திரும்ப சொல்ல வேண்டும், மறுநாள் ஒப்பிக்க வேண்டும், அவ்வளோதான். இதுதான் கடவுள், பரீட்சை தேர்வு எல்லாம் இருந்தால் அன்றைக்கு எப்படி அவர்கள் படித்தார்கள் என்றால் எப்படித்தான் நினைவுபடுத்தி கொண்டார்கள், மனப்பாடம் செய்து கொண்டார்கள். மனப்பாடம் செய்ய நான் சொல்லவில்லை, அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு விட்டால் நாம் எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் படிப்பது அல்லது படிப்பிப்பது இரண்டுமே மிக எளிதான ஒன்று. ஆகையால் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது அவருடைய அமைப்பை பார்த்து அந்த பெயர்களுடைய பாலை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, माँ ने उसके मस्तक पर टीका लगाई, माँ ने उसके मस्तक पर टीका लगाई, माँ ने उसके मस्तक पर टीका लगाई. சரியா இருக்கிறது. அம்மா அவன்
அல்லது அவள் நெற்றியிலே பொட்டு வைத்தார். टीका यही अब करता है. टीका पुल्लिंग है, इसलिए माँ ने उसके मस्तक पर टीका लगाया. लगाई गलत है, लगाया सही. सीमा और राजा आई. सीमा और राजा आई, यहाँ पर बहुवचन है, इसलिए सीमा और राजा आए होना चाहिए. सीमा और राजा आए होना चाहिए. उसके बाद राम ने मुझे किला दिखाई. तो रमा ने मुझे किला दिखाई लिखिए. रमा ने मुझे किला दिखाई. रमा எனக்கு கோட்டையை காண்பித்தாள். यहाँ रमा के लिए हमने किला नहीं दिखाई नहीं बाबा. यहाँ पर सब्जेक्ट क्या है, कर्ता क्या है, किला है. किला पुल्लिंग है, इसलिए राम ने मुझे किला दिखाया. रमा ने मुझे किला दिखाया. और रघु ने मुझे मिठाई खिलाया. रघु ने मुझे मिठाई खिलाया, ये गलत है. रघु ने मुझे मिठाई खिलाई, क्योंकि मिठाई स्त्रीलिंग है, इसलिए खिलाई. यहाँ पर कर्ता के साथ ने लगा है. ने लगने पर क्रिया कर्ता के अनुसार ना होते हुए कर्म के अनुसार होती है. ने வருகின்ற பொழுது வினைச்சொல்லானது இடுவாயை பொறுத்து அமையாமல் செயல்பொருளை பொறுத்துத்தான், ஆப்ஜெக்ட் பொறுத்துத்தான் அமையும். ஆகவே இங்கே மிட்டாய் என்பது ஸ்ரீலிங் शब्द பெண்பால் சொல். ஆகவே खिलाई कर. रघु ने मुझे मिठाई खिलाई. और रानी मधुर स्वर में बोला. रानी मधुर स्वर में बोला. कौन बोला? रानी कैसे बोलवाएगा? रानी स्त्रीलिंग है ना, सो रानी मधुर स्वर में बोली, ये सही है. रानी मधुर स्वर में बोली. और राधा ने मोहन से झूठ बोली. राधा ने मोहन से झूठ बोली. सही अर्थ है. राधा मोहनिடம் பொய் பேசினாள். सही अर्थ है. लेकिन यह गलती है, क्योंकि जब बोल क्रिया आती है तब कर्ता के साथ ने नहीं लगता है. सो यहाँ पर राधा ने नहीं, राधा मोहन से झूठ बोली. बोली इज करेक्ट, क्योंकि यहाँ पर कर्ता राधा है. राधा मोहन से झूठ बोली. अच्छा, बोल की जगह कहा आने से சொன்னாள் என்று வந்தாள். उस समय ने लगानी चाहिए. पर राधा ने मोहन से झूठ बोला, क्योंकि झूठ कहा. राधा ने मोहन से झूठ कहा. और उसने अपना पर्स उठाई. उसने अपना पर्स उठाई. यहाँ पर ने आ गया है. ने आ गया तो क्या करना चाहिए? कर्ता के अनुसार क्रिया नहीं बननी चाहिए. यहाँ पर ऑब्जेक्ट क्या है? ऑब्जेक्ट क्या है? पर्स. पर्स पुल्लिंग या स्त्रीलिंग है अनुसार पर्स கேட்குறது புரிகிறது. लेकिन ऐसा रखा है ना पर्स, அப்படி வைத்திருக்கிறார்கள். சரி, இப்போ पर्स आठ वाला पेंट वाला ये स्त्रीलिंग है या पुल्लिंग है, कैसे हम पहचाने? वाक्य पढ़िए. राधा ने उसने अपना पर्स उठाई. वाक्य देखिए, अपना पर्स. ये अपना कहता है, पर्स पुल्लिंग शब्द है. अपना என்ற வார்த்தையை पर्स என்பது ஆண்பால் பெயர்ச்சொல் என்று சொல்கிறது. அப்போ எப்படி உட்டாயி வரும்? उठाया. அப்போ उसने अपना पर्स उठाया. उसने अपना पर्स उठाया, यही सही है. ஏதாவது நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. இதேனும் ஒரு வழி இருக்கும். कोई न कोई रास्ता हमें मालूम पड़ेगा कि अमुक शब्द स्त्रीलिंग है या पुल्लिंग है. இந்த குறிப்பிட்ட சொல் ஆண்பாலா பெண்பாலா என்று இதே ஒரு குழு இருக்கும். குழு இல்லாமல் இருக்காது. சொல்வார்கள், குற்றம் செய்வார்கள் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுத்தான் செல்வார்கள் என்று ஒரு சட்டம் சொல்லும். வக்கீலர் சொல்வார்கள், குற்றம் செய்தவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான்.
எப்படி அவன் சிக்குவான் என்று சொல்வார்கள். அப்போ அதுபோல் இங்கே ஏதேனும் ஒரு வழி நமக்கு இருக்கும். இங்கே அப்பனா வந்ததுனால பர்ஸ் வந்து ஆண்பால் சொல். அப்போது உஸ்னே अपना पर्स उठाया, தன்னுடைய பர்ஸை எடுத்தான். உட்டாயா கரெக்ட். அவர் ஜாதுகர் கா ஜாது அச்சி தீ, அதே மாதிரி தான் அச்சி தீன்னு முடிஞ்சிருக்கிறது. அப்போ முடிஞ்சு என்ன பண்ணோம், ஜாதுகர் இங்கே சப்ஜெக்டா, ஜாதுவும் சப்ஜெக்டா என்ன, ஜாதுகர் கா வந்ததுனால ஜாதுகருக்கு வேல்யூ கிடையாது. அப்போ ஜாது தான். இப்போ ஜாது என்ன பால் ஆண்பாலா பெண்பால் என்றால் ஜாதுகர் கா ஜாதுன்னு போது வந்திருக்கலாம். இப்போ காவதால் ஜாது என்பது ஆண்பால் பெயர்ச்சொல். ஸோ ஜாதுகர் கா ஜாது அச்சா தா என்று வரணும். அச்சித்தி என்பது தவறு. ஜாதுகர் கா ஜாது அச்சா தா. சரி, ஜாதுகருக்கு பதிலாக ஜாதுகர்னி मंत्रवादी பெண் மந்திரவாதி என்றிருந்தால் गुस्सा भी वही आएगा। जादूगरनी का जादू अच्छा था, क्योंकि यहाँ पर ने का ने आ गया, कर्ता का कोई वैल्यू नहीं रहा, इसीलिए सो कर्म के अनुसार यहाँ पर वाक्य बना है। और उसके बाद वसंत ऋतु अच्छी है, अच्छा है। वसंत ऋतु अच्छा है, यहाँ पर अच्छा है या अच्छी है, ऋतु स्त्रीलिंग होती है तो वसंत ऋतु अच्छा है, वसंत ऋतु अच्छा है। और दुकान अभी तक नहीं खुला, கடை இன்னும் திறக்கவில்லை, दुकान अभी तक नहीं खुला, சரியா இருக்கு? एक गलत है, दुकान स्त्रीलिंग शब्द है, इसलिए दुकान अभी तक नहीं खुली, दुकान अभी तक नहीं खुली। उसका संतान अच्छे हैं, उसका संतान अच्छे हैं। संतान का मतलब है वो कॉमन वर्ड, அதாவது பிள்ளை பேர் என்பார்கள். அந்த பிள்ளை பேர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அது ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை, பெண்பால் தான். தமிழில் கிடையாது, ஆனால் ஹிந்தியிலே அது ஆண்பால் இல்லை பெண்பால். ஸோ उसकी संतान अच्छी है, अच्छे है இல்லை, அல்லது अच्छे बहुवचन हो तो उसकी संतानें अच्छी हैं, उसकी संतानें अच्छी हैं, मतलब उसकी संतान अच्छी है। एक वचन हो तो उर्मियाग இருந்தால் अच्छी है, वन्मियाग இருந்தால் बहुवचन हो तो अच्छी है। और माता जी आ रहे हैं, तायार बदल கொண்டிருக்கிறார், तो सही है देखने में, लेकिन माता जी यहाँ पर स्त्रीलिंग शब्द है, इसलिए माता जी आ रही हैं, माता जी आ रही हैं। और बालक रोटी खाया, कतार का सिल्वर रोटी सापिटा, बालक रोटी खाया। यहाँ पर खाया भूतकाल शब्द है, सामान्य भूतकाल है, सकर्मक क्रिया है। सापिटान, यदि सापिटान रोटी सापिटान, वहाँ पर उत्तर आता है, अगे பதில் வருகிறது, பதில் வருகின்ற பொழுது அது சகர்மக் கிரியா, செய்பொருள் குன்றாவணி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எழுவாயோடு சப்ஜெக்டோடு should add ने சேர்க்க வேண்டும். அப்போ இங்கே पर बालक ने रोटी சரி ने தருகின்ற பொழுது எழுவாயை பொறுத்து विनिचुल அமையாது, कर्ता के अनुसार क्रिया नहीं बनती, कर्म के अनुसार बनती है, सैबोले पुरस्कार हो। अब बालक ने आ गया, रोटी स्त्रीलिंग शब्द है, इसलिए तो वहाँ पर खाई आना चाहिए। बालक ने रोटी खाई, बालक ने रोटी खाई। और मैं आपका दर्शन करने आया हूँ, நான் தங்களை தரிசனம் செய்ய வந்திருக்கிறேன் சரியா இருக்குது। यहाँ पर दर्शन के आएगा, दर्शन का मतलब है यहाँ पर उसका सम्मान है, इसलिए मैं आपके दर्शन करने आया हूँ, मैं आपके दर्शन करने आया हूँ, நான் தங்களை தரிசனம் செய்ய வந்திருக்கிறேன்। और तुम नया पोशाक पहनिए, तुम नया पोशाक पहनिए, நீ புதிய உடை உடுத்து,
இங்கே நீ வந்துக்கிறது அப்போ பகனியே வரக்கூடாது இல்லையா? உடுத்துங்கள் வருமா? நீ புதிய உடை உடுத்துங்கள் வருமா? வராது. அப்போ तुम नया पोशाक, पोशाक यहाँ पर स्त्रीलिंग शब्द है, इसलिए नई पोशाक पहनिए नहीं आएगा, पहनो। तुम आने पर वहाँ पर वो आना चाहिए. கட்டளை இன்ஃபினிட்டிவ் எழுது. तुम வரும்போது வெர்பு வித்து ஓ சேர்க்கணும். आप வரும்போது வெர்பு வித்து ये சேர்க்க வேண்டும். வெர்பு வித்து ஓ, வெர்பு வித்து ये. तुम के आने पर वो, आपके आने पर ये. यहाँ पर तुम आया है, सो इसलिए तुम नई पोशाक, पोशाक स्त्रीलिंग शब्द है, पेटबार चल आगे नई पोशाक पहनो, नाट पहनिए, पहनो. तुम नई पोशाक पहनो. पिताजी ने पुस्तक पढ़ा, சரியா இருக்க. அப்பா புத்தகம் படித்தார், கரெக்டாக இருக்க. यहाँ भी क्या है, ने आ गया है. ने अगर आएगा कर्ता के साथ तो क्रिया कर्म के अनुसार बनती है. இடுவாயோடு நே வருகின்ற பொழுது வினைச்சொல்லானது இடுவாயை பொறுத்து அமையாமல் செயல்பொருளை பொறுத்து தான் அமையும். ஆகவே இங்கே படித்தான், எதை படித்தான்? புத்தகம் படித்தார். படித்தார் यदि पढ़ितार, पुस्तकम पढ़ितार. पुस्तक यहाँ पर स्त्रीलिंग शब्द है, इसलिए पिताजी ने पुस्तक पढ़ी. यही सही है, पिताजी ने पुस्तक पढ़ी. हमारे माताजी मंदिर गए हैं, எங்களுடைய அம்மா கோயிலுக்கு போயிருக்கிறார். माताजी पुल्लिंग है, स्त्रीलिंग, स्त्रीलिंग शब्द है, इसलिए हमारी माताजी, हमारी माताजी मंदिर गए नहीं, गई, गई हैं. हमारी माताजी मंदिर गई हैं, हमारी माताजी मंदिर गई हैं. और मास्टर ने आज आपसे क्या बोली? मास्टर ने आपसे आज क्या बोली? ஆசிரியர் இன்று உன்னிடம் என்ன பேசினார்? மிக தெளிவாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது. இதுதான் தப்புன்னு சொல்கிறீங்க. மாஸ்டர் நே வந்திருக்கிறது, क्या बोली வந்திருக்கிறது. बोल வரும்பொழுது நே வரக்கூடாது. बोल, बोल, ला, मिल, ये चारों क्रियाएं, चारों धातु अकर्मक मानी जाती हैं. ये चारों धातु अकर्मक मानी जाती हैं, इसीलिए इसके कर्ता के साथ ने नहीं सकता. सो मास्टर ने आपसे क्या बोली, ये गलत है. ने नहीं आएगा, मास्टर ने को निकालना चाहिए. मास्टर आपसे क्या बोले, क्योंकि रेस्पेक्ट देना चाहिए, क्योंकि अकर्मक क्रिया है. सो कर्ता के अनुसार क्रिया बनती है, इसलिए मास्टर आपसे क्या बोले, मास्टर आपसे क्या बोले. एक बार, रवि को बहुत गुस्सा आती है, रवि को बहुत गुस्सा आता है. बत्ती जल गया, बत्ती जल गई. माँ ने उसके मस्तक पर टीका लगाई, माँ ने उसके मस्तक पर टीका लगाया. सीमा और राजा आई, सीमा और राजा आए. राम ने मुझे किला दिखाई, राम ने मुझे किला दिखाया. रघु ने मुझे मिठाई खिलाया, रघु ने मुझे मिठाई खिलाई. रानी मधुर स्वर में बोला, रानी मधुर स्वर में बोली. राधा ने मोहन से झूठ बोली, राधा मोहन से झूठ बोली. उसने अपना पर्स उठाई, उसने अपना पर्स उठाया, उसने अपना पर्स उठाया. जादूगर का जादू अच्छी थी, जादूगर का जादू अच्छा था, जादूगर का जादू अच्छा था. बसंत ऋतु अच्छी है, बसंत ऋतु अच्छी होती है, अच्छी लगती है. दुकान अभी तक नहीं खुला, गलत है. दुकान अभी तक नहीं खुली. उसका संतान अच्छे हैं, उसकी संतान अच्छी है, उसकी संतानें अच्छी हैं.
माताजी आ रहे हैं, माताजी आ रही हैं, माताजी आ रही हैं। बालक रोटी खाया, बालक ने रोटी खाई, बालक ने रोटी खाई। मैं आपका दर्शन करने आया हूँ, मैं आपके दर्शन करने आया हूँ, मैं आपके दर्शन करने आया हूँ। तुम नया पोशाक पहनिए, तुम नई पोशाक पहनो। पोशाक स्त्रीलिंग शब्द है। तुम नई पोशाक पहनो। पिताजी ने पुस्तक पढ़ा, पिताजी ने पुस्तक पढ़ी, पिताजी ने पुस्तक पढ़ी। हमारे माताजी मंदिर गए हैं, हमारी माताजी मंदिर गई हैं, हमारी माताजी मंदिर गई हैं। मास्टर ने आपसे क्या बोली, मास्टर आपसे क्या बोले, मास्टर आपसे क्या बोले। इस प्रकार आप अपनी ओर से बहुत सारी अशुद्ध वाक्य लीजिए, या तो बना लीजिए और उसे अपनी तरफ से अपनी ओर से शुद्ध करके देखिए कि ये कैसा है। इसको उदाहरण के रूप में रखिए और अपनी ओर से आप वाक्य बना करके उसको शुद्ध करके आप देखिए, तो अपने आप आपकी समझ में आ जाएगा और आपकी आदत पड़ जाएगी कि मैं शुद्ध भाषा बोल रहा हूँ, शुद्ध भाषा लिख रहा हूँ. தொடர்ந்து நீங்கள் இப்படியே பயிற்சி எடுத்தால் உங்களுக்கு நான் மொழியை பிழையின்றி பேசுகின்றேன், பிழையின்றி எழுதுகின்றேன் என்ற பயிற்சி உங்களுக்கு வந்துவிடும். அந்த பயிற்சி உங்களுக்கு மிகுந்த பயன் உள்ளதாக இருக்கும். கேட்டாரும் கேட்பாரும் ஆமதிக்க முழுவதாம் சொல் என்பார்கள். கேட்பாரும் சரி, ஏற்கனவே கேட்டவரும் சரி, அதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும். அப்படி நாம் சொல்லை மொழிய வேண்டும், சொல்ல வேண்டும். அந்த மொழியில் ஏன் பெயர்ந்தது? மொழிவதால் அதற்கு மொழி என்று பெயர். ஆகவே எல்லாமே காரண பெயர் தான். ஆகவே தூய பாஷையை பேச வேண்டும், தூய மொழியை பேச வேண்டும், தூய்மையாக பேச வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும். எல்லாமே சுத்தம் சோர்படும் என்பார்கள். அதுபோல் தூய்மை நமக்கு அனைத்தையும் தரும் என்பதை அறிந்து கொண்டு, ஆக தூய்மையாக பேச, தூய்மையாக எழுத நீங்கள் பழகிக்கொண்டு சிறந்த மகான்களாக, மேதையாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் இதே போன்ற இன்னும் பல வாக்கியங்களை எடுத்து தங்களுக்காக நான் தர வைக்கின்றேன். அடுத்த பதிவுகளே இது போன்ற பதிவுகள் மேலும் தொடரும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது தங்களின் ஆர். सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु। कल इसी प्रकार के नए वाक्यों के साथ, नए पाठ के साथ आपसे मिलने वाला हूँ। आज का पाठ है 84, मतलब 84 पाठ हो गया। अब तक आपने पूरा सुना होगा और देखा होगा, सो उसका लाभ भी आपने उठाया होगा। यही मेरी कामना है, आशा है कि आप उसको लाइक करेंगे और सब्सक्राइब करेंगे और दोस्तों में बांटेंगे। इसी प्रार्थना के साथ कल हम इसी प्रकार मिलेंगे। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर. सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु। धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी। जय हिंद। Excuse me.